இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது தெரியுமா? சொல்கிறேன் வாங்க. வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கவே. இந்த அங்கே ஒரு டென்ட் போட்டிருக்காங்க. ஆள் நிற்கிறான் சார் அங்கே இருக்கிறாங்க. ஆடா பாவிகளா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எப்படா போவீங்க? துணி வச்சுட்டு இருக்கானே. நமக்கு தான் கவலையாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. அவன் ஏதோ சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்க மாதிரி இருக்கான். அது அவனுக்கு பெரிய நம்மளும் ஒரு குடிசை போட்டு தான் போட்டுக்கலாமா? தாராளமாக போடலாம். போட்டு குதிரை வைக்க வேண்டியது. உங்களுக்கு சொத்துக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு திங்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? தீனி அதானே, இப்படி குதிரை வெட்டி தான் சம்பாதிக்கணும். 2 நாளைக்கு பார்க்கும், அது 3ஆவது நாள் உதச்சி தள்ளிடும். குதிரைக்கு கொள்ளு வைக்கணும்ல, எங்கே போகிறது கொள்ளுக்கு? அமர்நாத் யாத்திரையில் நாம் முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். அதுதான் பந்தாரா. ஆமாம், அன்னதானம். அமர்நாத் வர்றவங்க யார்? லாங்கில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் செஞ்சு தான் வராங்க. அப்படி வரும்போது அங்கங்கே சாப்பாடு, அன்னதானம். அதாங்க இந்த பந்தாரா. அதுவும் சும்மா கடமைக்கெல்லாம் இல்லை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமோ, எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு தரத்தோட எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன, நாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை கொண்டு வைக்கிற இடத்துல அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் நம்ம என்ன பிளேட்டில் மீதம் வைக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டே இருப்பார். ஒரே ஒரு சிங்கிள் பருக்கை, ஒரு சிறு சோறு இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு வைங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எதுவுமே உணவுப் பொருள் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம். சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேரோ கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது சும்மா அதை வாங்கி வேஸ்ட்டு பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை தானே. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கோடு ஏகப்பட்ட பந்தாரா இருக்குங்க. அங்கே போகிற வழியில் நமக்கு எங்கெங்கெல்லாம் பசி எடுக்குமோ அங்கெல்லாம் ஒரு பந்தாரா இருக்கும். அதே போல் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே இந்த அமர்நாத் யாத்திரை வந்து நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். போகும்போது வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒட்டு மொத்தமாக. அதுக்கு முக்கியமான காரணம் அங்கங்கே நம்மளோட பசியை தீர்த்த இந்த பந்தாரா. ஆமாம், அதை சொல்லி தாங்க ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை, 4 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இப்படி. அது சின்ன ஸ்டால்லாம் இருக்காது, அதே ஒரு கிரவுண்ட் அளவுக்கு போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோ பெருசு. அதில் சாப்பாடு மட்டும் இல்லைங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஐஸ்கிரீம் வேணுமா? அதுவும் இருக்குது. ஸ்வீட்ஸ் வேணுமா? அதுவும் இருக்குது. இல்லை ஃப்ரூட்ஸ் வேணுமா? அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூஸ் வேணுமா? எத்தனை வகையான ஜூஸ் வேணும்? ஒரு பந்தாராவுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 40 வகையான ஜூஸ். எப்படிங்க இப்படியெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அந்த பந்தாரா இருக்கிற இடம் தரமட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14,000 அடி ஹைட்டு. சாதாரணமாக ஒரு சாப்பாட்டை அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாவே குதிரையிலையோ இல்லை டோலிலையோ கொண்டு போகணும். ஆனால் ஹெலிகாப்டர் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுவும் சுட சுட சமைச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் என்னங்க சொல்கிறது, வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் நேரில் பார்த்தோம்.
ஏன்னா மக்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வராங்க, அவங்க பசியோடு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கம். நெக்ஸ்ட்டு, எவ்வளோ இருந்தாலும் நம்மளால் அவ்வளோலாம் சாப்பிட முடியாதுங்க. காரணம், இந்த இடத்துக்கு நாம் ரொம்ப நார்மலோட ஒரு ஹெல்த்தோட நார்மல் மனநிலையில் நம்ம போக மாட்டோம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 14,000 அடி உயரத்தில் 15,000 அடி உயரத்தில் நம்ம போகும்போது அங்கே கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட முடியாது நம்மளால். ஏன்னா வயிற்று பிரச்சனை இருக்குது, அது டைஜஸ்ட் ஆகணும், வாமிட் வராமல் இருக்கணும். அப்போ நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும்? அதே போல் ஆக்சிஜன் நாம் சுவாசிக்கிறதோட அளவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அங்கே கிடைக்கிற எல்லாத்தையும் கண்ணா பின்னாலாம் சாப்பிட்றதுக்கு முடியாது நம்மளால். அப்படி இருக்கும். ஆனால் அவ்வளோ கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டுங்க. அதை சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக தான் அதை நாம் பதிவு பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்களேன், நீங்களே எல்லாமே சுட சுட 14,000 அடி உயரத்தில் சுட சுட கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய அமைப்புகள் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் கிரேட்டுங்க. உண்மையாகவே கடவுளுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய சேவை. ஆமாம், அதுவும் எந்த மக்கள் போனாலும் சரி, சாப்பிட்டுட்டு எத்தனை தடவை கேட்டாலும் சரி, சப்பாத்தியோ ரொட்டியோ எல்லாமே சுட சுட, எல்லாமே டேஸ்ட்டுங்க. சும்மா கடமைக்கோ பேருக்கோலாம் செய்யலை. உண்மையாகவே நல்லா ஒரு திருப்தியோடு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்போ தானே நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் நெய்யிலேயே செஞ்சுருந்தாங்க. ஆமாம், ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, என்ன குவாலிட்டி இருக்குமோ, என்ன ஒரு அந்த ஃபீல் இங்கே கிடச்சிதுங்க. என்ன நம்ம லாங்கில் இருக்கிறதுனால சாப்பிட முடியலை, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால. சும்மா பேருக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டோமே தவிர மற்றபடி, ஏன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே ரொம்ப உயரமான பகுதிகள். எல்லா இடமுமே கிட்டத்தட்ட 11,000 12,000 அடிக்கு மேலே ஹைட்டு. நம்ம எது சாப்பிட்டாலுமே, ஒரு இட்லி சாப்பிட்டாலுமே அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே போல் நம்ம ஃபுல்லாகவே நடந்து தான் போனோம். அதோட ஃபுல் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் நிறையா பார்ட் போட்டிருக்கோம். ஏற்கனவே 7 பார்ட் போட்டிருக்கோம், இது பார்ட் 8. ஆமாம், எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை நீங்கள் அமர்நாத் போகிறீங்க, இல்லை நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஆமாம், ஏன்னா இது எல்லாமே எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அங்கங்கே பாயசம், ஸ்வீட்ஸ் மாதிரி, அதுவும் டிசைனாக பாயசம். எத்தனை வெரைட்டிஸ் வேணும். ஆமாம், ரைஸ் கொடுக்குறாங்கன்னா பாசுமதி ரைஸுங்க எல்லாமே. அந்தளவுக்கு குவாலிட்டியாக, அந்தளவுக்கு சூப்பராக. சாப்பாடை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஆமாம், அந்த சப்பாத்தி ரொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சுட சுட அப்படியே எடுத்து அப்படியே எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். எப்படிங்க அதெல்லாம் முடியுது அப்படின்னு தான் தோணுது. அதே போல் நமக்கு அங்கே ஒரு வயிற்று பிரச்சனை வந்துடுது. ஃபுல்லாக ஸ்னோ. இந்த இடத்துல தாங்க நிறையா இருக்குது நாங்கள் பார்த்ததுலேயே. செம்ம. இப்போ நம்ம நிற்கிற இடம் ஸ்டேஷனாக்கு இன்னும் 7 கிலோமீட்டர் போகணும். ஆமாம், இந்த போட்டிருக்கு பாருங்கள் ஹைட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இன்னும் 7 கிலோமீட்டர் ஸ்டேஷனாக்கு. இது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம், சோகி பால். பாருங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு?
அங்கே தான் நம்ம போகணும். இங்கே ஒரு ஃபால்ஸு அப்படியே பனி உருகி கொட்டுறது வேறு லெவலில் கொட்டுதுங்க. நம்ம பார்த்ததுலேயே பெரிய ஃபால்ஸ் இதுதான். அங்கே இருக்குல்ல ஐஸு, அது அப்படியே உருகி கொட்டுது. அப்பா அப்படியெல்லாம் பனிமலை. ஆமாம், ஐஸ் மலை ஃபுல்லாக வந்துருச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் அதில் உருகி வர்ற தண்ணி தான் இதெல்லாம். இந்த கீழே ஒரு ஃபால்ஸ் போகுதுல்ல அது. இந்த வருதில் இதெல்லாம் அது ஐஸ் மலை உருகி வர்றது. இங்கேயும் இருக்குது ஒரு மொட்டை மலை இருக்குது செம ஹைட்டில், ஒன்றையும் காணும். बाद में ये सब देखी जाइए। ज़्यादा माल लिया वो, ज़्यादा माल लिया तो और क्या है। லொக்கேஷன்லாம் வேறு லெவலுங்க.